கிருஷ்ண இந்த கர்ணன் அப்படிலாம் யாரும் கிடையாதான். ஒருத்தன் சொல்றான் அது ஒரு கான்செப்டான். எனக்கு பிடிச்சது, அந்த கருத்து பிடிச்சது. அவன் சொல்றான் பஞ்சபூதங்கள் தான் 5 பாண்டவர்கள். இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய 100 இச்சைகள் தான் கௌரவர்கள். இது 5 புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம். நாங்க அவன் எனக்கு பிடிச்சது யாது. அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி, அப்போ கர்ணன் யாரு? சொன்னாம் பாருங்க பதில், கர்ணன் தான் மனசாட்சியான். அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா. ஏன் கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா? சொன்னா கோச்சிக்க கூடாது. வயசானதுனாலேயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்ப கூடாதுங்கிறதுனால. சரி, அப்ப கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணன் தான் டிரைவர், அறம். இந்த பஞ்ச கண்ணு, மூக்கு, வாய், உடம்பு, காது எல்லாம் இருக்குல்ல, இந்த 5 புலன்களை இச்சைகளில் இருந்து காப்பாற்றி கொண்டு போகணும்னா, இந்த தேரை செலுத்தணும்னா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாத்தினான்னு சொன்னாருங்க அவரு. அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர். மனசாட்சி இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான். இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள்? மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய விஷயம் அது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாதுறான்ட்டான். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா? அவ்வளவு சீக்கிரமா இல்லைன்ட்டீங்க, யோசிச்சு சொல்லியிருக்கலாம்ல. டக்குன்னு சொல்றான், கிடையாது கிடையாது. ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது. ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா, இது தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளே, தமிழ் உறவுகளே? சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது. இதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. நாம ஏதோ சொல்லுவோம், அது வேற ஏதோ நினச்சிக்கோம். நான் அப்படி சொல்லலப்பா, தெரியும் தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும், அது இல்லாமல் வருமா? நான் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா, என் மனசில் ஒன்றும் இல்லை, மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும். நல்ல மூடில் இருக்கும்போது அடக்கி வச்சுருப்போம், கோபமாக இருக்கும்போது டக்குன்னு வந்துடும். கோபத்தில் பேசிட்டேன்ப்பா, மனசில் ஒன்று, இந்த வேலையே ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு ராஜா இருந்தானா, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ராஜாவுக்கு அவன் மேலே பாசம். நேராக அவர் என்ன பண்ணார், ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார். அவன் பிடிச்சவன், பிடிக்க தெரில அவனுக்கு, சாக்கடையில் போயிடுச்சு காசு. போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே. பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க. போயிடுச்சு கீழே சாக்கடையில். உடனே சாக்கடையில் கையை போட்டான். ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. டேய், நான் தூக்கி போட்ட தப்பு தானே தேர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான். வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான். ராஜா சொன்னாராம், இந்த வர்றா, இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ. தங்க காசை வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான். ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம், இதை வச்சுக்கடான்னு. தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் நீ சாக்கடையில் கை போடாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும், என்னடா வேணும் உனக்கு? என் ராஜ்யத்தில் பாதி தரேன், எடுத்துக்கோடா. இந்த சாக்கடை பகுதி அதில் வருமானு கேட்டானா. என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த புத்தியை? ஒருத்தன் தவம் செய்யணும்னு போகிறான். தவம் செய்யணும் குருவேன்னா, குரு சொன்னார், உனக்கு தெரிஞ்ச
மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு. மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ, மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுன்னாரு. குரு கிட்ட கேட்டானா, என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு. குரு சொன்னாரா, உனக்கு ஞானம் கிடைக்காதரா, போட. என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற? இல்லை நான் இருக்கிறேன். போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காடுறான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு, தவங்கலைஞ்சு போச்சு. ஐயோ தவங்கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான். அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரில, அதே டைம் அந்த பொண்ணு வரா, சலங்க ஒலி, தவங்கலைஞ்சிருச்சு. அடாடாடாடாடா, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான். அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான். அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசனை. ஐயோ பொண்ணு கண்ணத்தை, மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தான். மூக்கையை மூடிக்கிட்டான். கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு. அடுத்த நாள் காலையில் ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு. இந்த மனசு என்ன பண்ணுவீங்க? எதை போட்டு மூடுவீங்க? அவனு சொல்லவா, உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருக்குது. இதை நீங்க ஹேண்டில் பண்றதுல இருக்கு. நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னா ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இல்ல, நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க, கைத்தட்டல் கூட வராது. என்ன மனசாட்சி இது அவ்வளவு ஆட்டி படைக்குது. பாத்ரூம் போகும்போது கூட, டாய்லெட் தானே போறீங்க, இது எது கூட? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது, கூட இந்த இவங்களை கூட்டு போகலாமா? எத்தனை பேர் இருக்காங்க இதில்? வச்சுட்டு போகிறதுக்கு பயம் மேடம். பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் குடிக்கெட்டு போயிருமே. அதுவா பணம் காணனாலும் பதற மாட்டேங்கிறாங்க, இது காணனா அவ்வளோ பதறாங்க. எங்கிருந்து ஜெயிப்பது? நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன? பெரிதினும் பெரிது கேள்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்றேன், பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா. பாத்திரத்தை பெருசா வைங்க பார்ப்போம். பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா என்ன? எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்போ மழை பெய்யுது, வீட்டில் ஒழுகுது, பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை. அதே மழை தானே பெய்யுது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா? பாத்திரம் பெருசா இருக்கு. பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான். பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது. பெரிதினும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா? பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே, உங்களுக்கும் சொல்றேன். எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா? சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது, சுதந்திரமா இருக்கும் பொழுது. சுதந்திரமா இருக்கிறோமா? மார்ச் 8 வரப்போகுது, அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க, சூப்பர். கோல போட்டி, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி, சமையல் போட்டி, டிராயிங் போட்டி. உட்காரு. எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல, நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் 8 என்பது 1882ஆம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி 75 பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் 8ன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லைனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா? எனக்கு புரியவே இல்லைங்க, அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு. எங்க போற வர பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊர்ல? மார்க் போடுவாங்க தெரியுமா?
இது 30 பாஸ், இல்லை ஃபெயில். இது 50, இது 70. அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு? அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க. என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா? பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம். நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில். அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன், பெரிதினும் பெரிது கேள் சொல்றோம்ல, எது பெரிய விஷயம்? நாம எங்க மிஸ் பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன். நான் இங்க அது செய்யல. நாங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா? ஏன் போத்துறாங்க? அந்த பையன் சூப்பருங்க, ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன், ஏன் போத்துறாங்க? அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை, உடையால் உடலை மறைப்பது மரியாதை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு புரியணுமா இல்லையா? ஆண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய, தன் அழகை சபைப்படுத்தாத, தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர, ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க. பாரதி சொல்கிறான், பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா, நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க. நான் எப்பொழுதுமே என்னை ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன், என்ன நானே போட்டுருவேன். அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன். பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார். நான்லாம் பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை, ரொம்ப மனக்கவலை இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்து 150 வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு. நான் அங்கே போய் உட்காந்துருவேன். அந்த பாரதி வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவன் உள்ள ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன். நான் பாரதி எனக்கு பிடிக்கும். பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன். மிகப்பெரிய விஷயம் இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அவன் என்ன சொல்றான், யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், நல்ல கவனிங்க, மக்கள், பறவைகள், மரங்கள், புல் பூச்சி, பூண்டு, இவை யாவும் நம்ம என்ன செய்வோம்? சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம்? என்ன வேண்டும்? எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி. பெரிதினும் பெரிது எது பாருங்க, இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து. நான் ஏதாவது ஒன்று செய்யணும்யா, அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும். இது பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு மலையாள பெண், வயதானவ, நேரில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு 17-18 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. இது கதை இல்லை, யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல. நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 68-70 இருக்கும். காதுல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது. அந்த அம்மா என்ன தெரியுமா அங்க பண்ணுச்சு? நான் 2 வீலர்ல போறேன், நிறுத்தி நான் ஓடுறேன். அந்த அம்மா எண்ட மோனேன்னு போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிருச்சுங்க. போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லுது. டக்குன்னு ஃபோன் போட்டோம், ஆம்புலன்ஸ் வந்தது, போய் ஏறி உட்காந்து போயிட்டோம். போயிட்டு அந்த பையனை உள்ள அனுப்பிட்டாங்க.
அவளை அனுப்பிட்டோன்னு நாங்கள்லாம் போயிட்டோம். என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரித்ததில் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான், என்ன நடந்ததுன்னு. அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது. உள்ளே அனுப்பிட்டு, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ளே அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு. அப்போ ஒரு நர்ஸு வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது, இந்த மருந்தை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு. நேராக போய் வெளியில் இருக்கிற மருந்து கடையில் காட்டி, கொஞ்சம் மருந்து கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நான் காசு அப்புறமா தரேன், இப்போ காசு இல்லை. அந்த கடைக்காரர் இருக்குல்ல, காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதுமா. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு, காது கடுக்கனை கழட்டி, இதை வச்சுக்கோ, மருந்து கொடு, நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். நேராக உள்ளே போய் கொடுத்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சுது, பையனுக்கு தலையில் அடி, ஆப்ரேஷன் முடிஞ்சுது. அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன்னு ஓடி வரான். ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு. அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன். இந்த அம்மா யாரும் கிடையாது, வழிபோக்கரா போன ஒரு பெண். இது யாரும் கிடையாது. யாருங்க பெரியவங்க? எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது? எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம்? இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம்னு நான் சொன்னேன்ல, இந்த மகளிர் தினத்துக்காக சொன்னல, பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம், செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள், ஒருபோதும் செய்யாதீர்கள். அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது. இது கையில் வரணும்னா கல்வி மட்டும்தான், கல்வி மட்டும்தான். நான் 2 வரலாறுகளை சொல்றேன். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ், நீங்க வேணாலும் போய் 3 நாளைக்கு முன்னால இருக்கிற தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா அது வந்துடும். 1988ஆம் ஆண்டு ஒரு அம்மா, பெருசுன்னு சொல்றேன்ல, எது பெருசுன்னு சொல்றேன், ஒரு அம்மா கேஸ் ஒன்று போட்டிருக்கு. 1988ல் ரிசல்ட் எப்போ தெரியுமா வந்தது? 2024. 36 வருஷம். 36 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன கேஸ் தெரியுமா? அது செலினா ஜோன்ஸ், அந்த அம்மா பேரு. யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது. நான் இப்படி சொல்றேன், செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன், நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும் இப்ப பவா செல்லதுரை உட்கார்ந்துட்டு போனார்ல, அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு 30 வருஷம் அவர் உழைச்சார்னா இந்த சேர்ல அவர் உட்கார்ந்துடலாம். ஆனா 1000 வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு. இந்த போராட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை, இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன். செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா? 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ். டிஃபென்ஸ்ல, ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் என்ன பண்றா? சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது 3 மாசத்துல. பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பிதழ. பிரிகேடியர் பார்த்தாரு, சூப்பர் போயிட்டு வானார். போகிறதுக்கு முன்னாலேயே, அவள் போய் ஊரில் இறங்குறதுக்கு முன்னால் அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இராணுவத்தில் இருக்க முடியாது. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க. அந்த கேஸ் நடந்து 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது. இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை. இந்த 36 வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துரணும். நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு. ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன். 36 வருஷமா அவள் போராட்டம் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம். இப்ப இந்த வயசுல அந்த 60 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அவ என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா? எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க. வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள்
விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது. சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பா சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல, அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன். எங்க ஐயா, நான் ஒரு காலேஜ்ல வேலை செய்யறேன். அந்த காலேஜ் சென்னையில் இருக்கு. ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஏன் வரலாறு அது. அந்த காலேஜில் வேலை செய்யறேன்ல, அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு, 1951. அவர் வெளியேறாருங்க. பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்ட் மீட்டிங்ல இருந்து வெளியில வர்றார். முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி 10 ரூபாய் 5 ரூபாய்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க. 70 வருஷம் அது. அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். ஜவஹர்லால் நேரு கல்லெடுத்து வச்சிருக்கார். அந்த காலேஜ்க்கு இப்போ சமீபத்தில் கூட A++ வாங்கணும். முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார். பெண்கள் கல்லூரி தான், வெறும் பெண்கள் மட்டும்தான். நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்காங்கல்ல. எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் மூசா ரஸா, யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி. ஆனா அது என்ன ஒரு மேட்டர் தெரியுமா? பாபரி மஸ்ஜித் விழுந்ததில்ல, அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது. மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர். அவர் ஒரு புக் எழுதினாருங்க. ரொம்ப அழகா எழுதுவார். அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு. ஆனா உருதுல தான் எழுதுவார், இங்கிலீஷ்ல தான் எழுதுவார், தமிழ் தெரியாதவருக்கு. அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க. ஆஹா, என் மனசுல எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது. உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க. கல்வி அதைத்தான் செய்யும், கற்றல் அதைத்தான் செய்யும். கத்துக்கோங்க, சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க. அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா பெண்களே? 2 வரி இருக்குல்ல, நடுவுல கேப் இருக்குல்ல, அதுலயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும். 2 வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் இல்ல, அதுலயும் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். நிறைய படிக்கின்றவர்களுக்குத்தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது. இப்போதான் நான் அந்த விழுப்புரத்தில் சொன்னேன். அதை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு பேசினேன். பெரிய விஷயம் படிக்கிறது. நான் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள். வேண்டாம், படித்துக் கொள்ளுங்கள். ஏன் படிக்கணும் தெரியுமா பாப்பா? கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பேப்பரில் சமஸ்கிருதத்திலையோ அரபிலையோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, ஹீப்ரு மொழியிலையோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. கால் பட்டுருச்சு, என்ன பண்ணுவோம்? சமஸ்கிருதம் படிக்கிறவங்க காலில் பட்டுருச்சுன்னா, அரபி கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு, அதனால தான் படிக்கணும். சாமி கும்பிடுறதுக்காக இல்லை, புக்கு படிக்கிறதுக்காக. படிச்சாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும், அதுக்காக படிக்கணும். எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும், அதனால படிக்கணும். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா பாப்பா? சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க. இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைரக்டர் பேர் என்னப்பா? சரி விடுங்க. லியோ படம் வந்துச்சு, அது டைரக்டர் பேரு. ஜெயிலர் படம் டைரக்டர். இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது, ஆனா இவங்க பேர்லாம் தெரியும். இப்போ சொல்லிட்டு போறேன், இந்த ஆசிரியர் இதை சொல்லிட்டு போறேன். நீங்க படம் பேர் சொன்ன உடனே ஒரு டைரக்டர் பேர் சொன்னீங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப நான் சொன்னல இஸ்ரோ சோம்நாத் சார்னு சொன்னல, அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பெரிய ஆள் ஆகலாம், நாம பயணம் செய்யலாம், நாம பதவியில் உட்காரலாம், நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம், நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது.
நாம பல நேரங்களில் நான் இந்த சொல்றேன். இந்த ஆடுகளம் பற்றி சொன்னல, அது சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொல்றேன். மனசுல மோதுது, அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்க அம்மாங்க, எனக்கு 45 வயசு தாண்டி இருக்கேன். எங்க அம்மாக்கு 79 வயசுங்க. அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது. யாருக்கு? ஊருக்கே போய் பேசுறேன் நான். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் சொல்றாங்க, ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், என் உறவுகள் தானே நீங்கள். என் ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி, அண்ணன் தம்பிங்க கிட்ட பேசுற மாதிரி, பெருந்தகப்பன்மார்கள் இடத்துல பேசுற மாதிரி சொல்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போயிட்ட? அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக வெளியில் கிளம்புறேன். ரெக்கார்டிங்கா? எங்கள் அம்மா இல்லைங்கங்க. இப்போ கூட காரில் வரும்போது எங்கள் அம்மா பற்றி யோசிச்சா, சின்ன வயசில் என்ன ஃபோட்டோ ஞாபகம் வருது, என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா, இந்த கண்ணை உருட்டிட்டு அப்படி சொல்லல, அதான் ஞாபகம் வருது. இப்போ கூட எங்கள் அம்மா பற்றி அதான் ஞாபகம் வருது. எப்படிங்க வளர்த்துச்சு எங்கள் அம்மாங்க? இன்னைக்கு வளர்க்க முடியும். அந்த அம்மா நல்ல கடுமையா எங்களை வளர்த்த அந்த அம்மாவுக்கு கண் கலங்குச்சுன்னா இங்க கரையுதுங்க, பதறுதுங்க. இங்க கண் கலங்குச்சுன்னா இங்க பதறுது, கண்ணெல்லாம் கலங்கிருது எனக்கு. நான் முந்தானத்து கண் கலங்கிட்டு உட்காந்துருக்கேன். என் புள்ள வந்தான். வாட் ஹேப்பன்? காலைல நல்லா தான் இருந்த. வாட் ஹேப்பன்? நான் எங்கே தெரியுமா, எங்கள் அம்மாட்ட போயெல்லாம் எங்கள் அம்மா கலங்கி உட்காந்து வாட் ஹேப்பன்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே கலங்கி போய் பக்கத்தில் உட்காருவேன். பல நேரங்களில் பக்கத்தில் கூட உட்கார மாட்டேன், தூரமாக நிற்பேன். அந்த சோகத்தை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னா. அவங்க தெளிவானதுக்கு பிறகுதான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேனே தவிர, பயமா இருக்குங்க கிட்ட போறதுக்கு. அம்மாங்க, அதனால் தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது. என் புள்ள கேட்கிறானே வாட் ஹேப்பன் அப்படி கேட்குறானே, நான் எங்கே கவலைப்படுறேன் தெரியுமா? அவனாவது என்கிட்ட வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த, ஏன் அழுவுறன்னு கேட்குறான். அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? எங்கிருந்து தொடங்குவது? நான் பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேனே. என் அம்மா சொல்லி தருகிறா, லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்கே போற? ரெக்கார்டிங். நல்லா தான் இருக்கிற, சரி போ. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அங்க எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க? காலில் இருந்து நிலம் நகர்ந்துருச்சுங்க. அந்த சொற்கள் இன்றைய தாய்மார்களிடத்தில் இல்லையே. என் தாய் கிட்ட இருக்கே, என் வாயில என் பிள்ளைக்கு வர மாட்டேங்குது. எங்க அம்மா சொல்றாங்க, கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளோ அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய. எங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது, நாம ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது. எவ்வளோ அழகான போட்டோவை வச்சிருக்கிறோம். பாப்பா பாப்பா பாப்பா, நம்மளை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ முனைப்பு. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்ன உடனே எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா. அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறியா? சொல்லுங்கம்மா. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகா இரு. கடவுள் அது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, 24 hours பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வினாடி கூட உன்னை பார்க்கறது அது நிறுத்தல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வயதில் என் அம்மா சொல்றேன், நான் செருப்பு போடு, எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க, மீசாப்பேட்டை 43/21 திப்பு தெரு, 2nd floor. செருப்பு போடுற இடத்துல எங்க அம்மா ஒரு நிலக்கண்ணாடி வச்சிருக்கோம். ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டு போகும்போது அது சொல்லாம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பெரிய விஷயம், பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம். நீ வெளியில போறியே, உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீ பார்த்துட்டு போ. கண்ணியமான உடையை உடுத்துகிறாயா? சரியான நிலையில் நீ வெளியில் உன்னை கொண்டு செலுத்துகிறாயா? அவ்வளவுதான் பண்ணுச்சு எங்க அம்மா. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில பல புத்தி, அந்த சின்ன விஷயம் வந்துடணும் நமக்கு, அது திறந்துடணும், அந்த மொட்டு திறந்துடணும். இந்த ஆடுகளம் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. சேவல் சண்டையை இங்க வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா, பறவை சண்டை.
மூசா ரசா எழுதுறார். ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம். அந்த பட்டு துணி போட்டு 2 நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம். அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா, ஒரு குருவி அவ்வளோ லட்சம் ரூபாவாம். குட்டியூண்டா தான் இருக்குமா. அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலராக இருக்குமா. அது பட்டு நிறத்தில் இருக்குமா, குட்டி. அதை வச்சுட்டு எல்லாருமே ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ், கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்கில். பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் 1956. அவர் எழுதுறார் 1956ல எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்களாம். சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது. கடத்திட்டு போயிடுறேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா. இளைஞர்கள், பெண்கள், காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள், காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பைபிள் காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட. பட்டு துணி விரிப்பாங்களாம். ஒரு நவாப் வந்து உட்காருவாராம். அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம். அந்த பெட்டியை எடுத்து திறந்தா அந்த குருவி வருமா, அப்படி ஜம்ப் பண்ணுமாங்க குருவி. அது ஜம்ப் பண்றதுலே சொல்லிடுவாங்களா, இதுதான்டா ஜெயிக்க போகுதுன்னு காசு போடுவாங்க. காலில் ஒரு பட்டு ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம். ஒரு நவாப் இப்படி வச்சுட்டு உட்காருவாராம், இன்னொரு நவாப் அதை அப்படி வச்சுட்டு உட்காருவாராம். எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே 2 குருவியை மோதுமா. லட்சக்கணக்கான பெருமதியான ட்ரெயின்டு 2 குருவி ரத்த களரி ஆகுமாங்க. ஒன்று கொத்த அவ்வளோ விசில் பறக்குமா, அவ்வளோ கைத்தட்டல், அவ்வளோ காசு விழுமா. இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதில் ஒரு குருவி தோத்துருமாங்க, அப்படியே உட்காந்துருமா. ஒரு குருவி இருக்குல்ல, ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், அவர் அப்படி தான் எழுதியிருக்கார். அது என்ன பண்ணுமா, இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பார்க்குமா. எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமாக அப்படி நடக்குமாங்க. ஜெயிச்சிருச்சு, அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு. அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா, ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல, பியோர் கோல்டு, அது கொடுப்பாங்களாம். ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேலே துண்டு ஒன்று போத்திடுவாங்களாம். அப்புறமா ஒரு தங்க மாலை குட்டியாக அதை கழுத்துக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க. அது ட்ரெயின்டில் வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி நடக்குமா. நடந்து அந்த கூண்டுக்குள்ளே ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருமாங்க. ட்ரெயின்டு உட்காரும் பொழுது அது கிவி பழம் கொடுப்பாங்களாம். கிவி பழி சாப்பிடுமா. தோத்த குருவி உட்காந்துருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதினார், பதறிடுச்சு எனக்கு. அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு தண்டனை அபராதம். அடுத்த வருஷத்தில் 5 வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது. இன்னொன்று, அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, அதை எடுத்து பார்ப்பார். அது அடிதானே பட்டிருக்கு, அது இப்படி சிலிர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, கொண்டையை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம். அது ஜன்னலில் பறந்து போயிடுமா. மூசா ரசா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார். அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார். நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை, தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன். உன் அழகை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை, இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா? எங்கெல்லாம் இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிருந்த ஒரு பாயிண்ட்டை மேடம் கிட்ட கூட சொன்னேன். இந்த மார்ச் 8 நான் எங்கே பேசினாலும் பெண்களே அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. 2 பாயிண்ட் வச்சிருக்கிறேன், சொல்லிடவா? வேணாம், உங்களுக்கு தான் பிரச்சனை, பரவாயில்லையா? ஆக்சுவலா பல விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே கிடையாதுங்க, புரியணும், அவ்வளவுதான். அந்த அலாதியான அந்த இன்பம் வருது பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, ஒரு விஷயம் கத்துக்கிட்டா. ஒரு கவிதைங்க புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சவர் எக்ஸ்ட்ரா கை தூக்கி கை தட்டுறார். அவர் 10 செகண்ட் ஆகும். கதையும்
கவிதையும் கதை சீக்கிரம் புரிஞ்சிடும், கவிதையும் ஜோக்கும் லேட்டாக தான் புரியும். ஆனால் புரிஞ்சிடணும். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. புரிஞ்சிருச்சா? அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பொத்தல்களோடு தான் தைப்பார்களோ அப்பனின் பனியன்களை. தரிணையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த குருவி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். இது கூடுதலா கைத்தட்டல் வரும் எப்பவுமே. மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு சிறகு முளைக்கும் பாருங்க, அது ரொம்ப பெருசு. அது அவ்வளோ சீக்கிரமா மற்றவர்களுக்கு விரியாது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்னா, சிவகாசிக்கு போயிருந்தேங்க. அங்க ஒரு டிஓ வந்திருந்தார். அவர் மக்களுக்கு நல்ல செய்திகளை காலையில பொய்க்காத வானம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். நான் 2-3 ஃபார்வர்ட் மெசேஜில் கேட்டு நான் சொன்னேன், டெய்லி எனக்கும் அனுப்புங்க சார்னு. அவர் நிறைய விஷயங்களை படிச்சு அனுப்புவார். அவர் சொன்ன 2 விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஆசிரியர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் மிகச் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த 2 செய்திகளை நான் சொல்றேன். இளைஞர்களும் பெண்களும் புரிந்து கொள்ளுங்கள். பெரிய விஷயம். பீகார்ல ஒரு பழங்கதை ஒன்று. அந்த பழங்கதை நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருது. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் வேறு ஒரு விழிப்புணர்வின் நிலையில போவீங்க. என்னை போலவே பாருங்க. ஒரு புறா கூட்டத்தினுடைய தலைவன் அவன் ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு கேட்குறான், யார்கிட்டடா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்ப? நம்ம வாழணும், நம்ம உயிரோடு இருக்கணும், நீண்ட நாள் பறக்கணும், கூட்டத்தோட இருக்கணும், யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? பையன் எழுந்திருச்சு நின்று சொன்னான், இளமையானவன். சார், நமக்கு குறி வைக்கிறான்ல சார், அந்த வேட்டக்காரங்கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ஏன்பா? அவன் குறி தப்பாது சார், அவன் குறி வைக்கிறதுக்குள்ள நம்ம பார்த்துடணும் சார், ஜெயிச்சிடலாம் சார். அவங்க அம்மாட்ட கேட்டானா தலைவன், உன் பையனுக்கு சரியா சொல்லி கொடுத்துருக்கிறியா? பையன் சரியா சூப்பரா சொல்றான் சார் என் பையன், அடுத்த தலைவன் அவன் தான் சார். இல்லை, தப்பா சொல்றான். சரி, நீங்க தான் சொல்லுங்க எது சரி? வேட்டைக்காரன் குறிவைக்க தெரிந்தவன் 2 சொல்லி பிடிச்சுக்கிறான். குறிவைக்க தெரிந்த ஆயுதம் தாங்கிய வேட்டைக்காரனை காட்டிலும் புறாக்கள் ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்? அவங்களுக்கு தானே குறி வச்சிருக்கிறான்னு நீங்க உட்கார்ந்துருப்ப, அவனுக்கு குறி வைக்க தெரியாது, கரெக்டா உன்னை அடிச்சிடும். புரிஞ்சு கை தட்டுறீங்க பாருங்க, இது பெருசு. எல்லோராலும் தட்டிவிட முடியாது, ஏன்னா உள்ள போய் புரிஞ்சால்தான் வரும். அந்த டிஓ இதை சொன்னாரா? இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னாருங்க, அசஞ்சு போனேன். இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு போராடுறோம்லப்பா இல்ல? இவர் சொன்னாரு கதை, 7 பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊத்திடுவேன், 8வது பிள்ளை வந்தாலும் படிக்க நல்லா தான் இருக்கும், 1 பெத்து வளர்த்துக்கிறதுக்குள்ளேயே அருந்து போயிருது சீவன். 2 3னா சரியா சொல்றேனா மேடம்? ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து பாருங்க. முந்தா நேத்து கள்ளக்குறிச்சியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். என்ன கொடுமை பாருங்க, 3 நாளா புள்ள சாப்பிட மாட்டேங்குது. அம்மா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. 4வது நாள் டீச்சரே ஃபோன் பண்றாங்க அம்மாக்கு, மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம். அப்படியா மேடம்? டப்பா திறந்து பார்க்க மாட்டீங்களா? வேலைக்காரங்க தான் பார்க்குறாங்க, தெரில. அப்படியா? சாப்பிடல இன்னைக்கு? சாப்பிடல மேடம். ஒரு ரிக்வெஸ்ட், என்ன யார்கிட்டயாவது ஃபோன் இருக்கா மேடம்? எதுக்கு? பிள்ளைகிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம். ஏன்? யாரு? டீச்சரு. பிள்ளைகிட்ட ஃபோன் கொடுக்கணும், எக்ஸாமினேஷனில் பிட்டு கொடுக்குற மாதிரி. பிள்ளைகளை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ சுலபமா? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்க.
பா, எங்க அம்மாலாம் என்னை திட்டுனா கம்முன்னு இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா கூப்பிடாத, 3 வேளைலாம் பட்டினி கிடந்திருக்கேன். கூப்பிட்டோம் நைட்டு, உயிரா மானமா? உயிரோட இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும். சாரி, சோறு கூட பசிக்குது கேட்டு சாப்பிட்ருக்கேன் நான். எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்கோம், வந்தா சாரி கேட்டா சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடல, பசிச்சா சாப்பிடும். இப்படி வளர்த்தாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு 5 பேர், 1 செத்தா 1, எனக்கு இருக்கிறது 1 நான் எப்படி விடுறது? அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து 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 குழந்தைகள் கிட்ட பெரிய விஷயத்தை சொல்லித்தரேன். பெரிய விஷயம் எது என்றால், குழந்தைகளிடத்தில் கனெக்டடா இருங்க, கான்டாக்ட்ல இருக்காதீங்க. ஒரு நூலை மட்டும் பிரித்து விட்டு போகிறேன். ஒரு நூல் கண்டு இருக்கு, பெற்றோர்கள் எல்லாரும் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சா நான் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன். புரியுதா பாருங்க. என் பிள்ளை, நான் நிறைய இடங்களில் சொல்றதில்ல, நான் அவன் கோச்சிக்கிறான். ஏமா உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்குதுங்கிறான். சரியா? சாரி. அவன் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க. என் பிள்ளை அழாது. என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லித்தரல, ஊசி போட்டாலும் இவ்வளோதான் மேக்சிமம். அழ தெரியாது அவனுக்கு. 20 வயசுல அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறான். என்ன இன்டர்ன்ஷிப்க்கு போயிட்டு வந்தான், அட்வொகேட்டு, 2 வீலர் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டாலேருந்து அம்பத்தூர் போயிட்டு வந்தான். மழை, உடம்பெல்லாம் சேரு, வந்து உட்காந்துட்டு ஓன்னு அழுகுறான். நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு. நான் இப்போ சொல்கிறேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டாதான் அது கை வசப்படும், வானம் வசப்படும். புரியணுமே. அழுகுறான். என்னப்பான்னு கேட்டேன். கஷ்டமாக இருக்குமா? என்ன? 45 கிலோமீட்டர்மா, ஓட்ட முடியல, மழை, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, சேரு, சகதி, டிராஃபிக், கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா, டேய் 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 அழாதரா அழாதரா, நீ ஒன்று செய், நாளையிலேருந்து கார் எடுத்துகிட்டு போனேன். வந்துச்சுங்க கோவம் அவனுக்கு. ஏமா இப்படி இருக்கிற, இவ்வளோ பேசுகிற, இவ்வளோ பெரிய ஆளுன்ற, அறிவு இல்லையம்மா அவனுக்கு? ஏண்டா தம்பி அப்படி சொல்கிற? உங்ககிட்ட நான் கார் கேட்டேனா? 5 நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா, உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா? நீ பணம் கொடுத்துருவியா, வாய்ப்புகளை கொடுத்துருவியா, விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா? அது எனக்கு வேணாமா. என் கஷ்டத்தை சொன்னா கேளுமா, எனக்கு அது போதுமா, நானே கண்டுபிடிச்சுப்பேம்மா என் பிரச்சனைக்கான தீர்வைங்கிறான். நம்மள எத்தனை பேருக்கு இது தெரியும்? குழந்தை அப்படி மூஞ்சி வாடிச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, பீட்சா ஆர்டர் பண்ணவா, நீ என்னமோ கேட்டியா அந்த ட்ரெஸ் வாங்கி தரவா? குழந்தைகளுக்கான சிக்கல் பாருங்க. குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசுவாங்களே தவிர, குழந்தைகள் தான் அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட அடாலசன்ட் மொழியில விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர, நாம திருப்பி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தொண்டை கட்டிருச்சு பேசி பேசி. சாப்பிட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியா, அது தடுக்க முடியல, போய் உட்காந்த, காத்து தான் வருது, வாய்ஸே வரல. அவங்ககிட்ட கேட்டேனா, சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவர் கேட்குறார், இப்பவே வேணுமா மேம், அப்புறமா கொடுங்க. எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்குது, உனக்கு நல்லா தானே இருக்கு. குழந்தை தான் நம்மக்கிட்ட மழலையில பேசுவோம், நமக்கு தான் ஒழுக்கமாக பேச வரோம்ல. நாம சரியான வார்த்தைகளால் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய பெரியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் மொழியிலேயே பேச ஆரம்பிச்சா அப்புறம் நாம எதுக்கு? இன்னொரு பெரிய விஷயம் சொல்லவா? உங்க டைரியில் இன்னைக்கு போய் எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் சிலர் பேர் வீடுகளில் இருக்கிறார்கள். தோ இந்த குட்டீஸ்லாம் இருக்குதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா, அது குழந்தையா இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. வளர்த்து விட்டுறணும்னு அவசரப்படாதீங்க. அந்த மாதிரி நிறைய சுத்துது. குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு எப்பொழுது புரியும்?
இது படி அது என் காலேஜில் ஒரு அம்மா வந்து கேட்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன், காலேஜுப்பா, ஸ்கூலுக்கு போ. நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூல், நீங்கள் போய் பாருங்கள். மேடம் ஒரு டவுட்டு மேடம். என்ன? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்களா மேடம்? அவங்களுக்கு நான் சொன்னேன், சரியாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்கள். 5 வயசில் நீட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா உங்கள் பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? எதங்க சொல்லி கொடுக்குறது? சிலது இருக்குது 98 எதுக்குங்க 98 வாங்கணும்? அது கெப்பாசிட்டி 75னா 75 வாங்கட்டும். எங்க மீனுங்க நீந்தோம் மறையருமா? 98 என்ன பண்ண போற? நான் 58 தான். ஆனால் ஒன்று 10th தான் 58, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ப்ராக்ரஸ் 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 போயிட்டே இருங்க. அடுத்தடுத்த அது சொல்லித்தாங்களே பிள்ளைங்களுக்கு. 98 வாங்கிட்டு ஒன்று அழுது. பெரிய விஷயத்த சொல்கிறேன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். பெற்றோர்களுக்கு சொல்கிறதுல என்ன இருக்கு? சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. என் கிளாஸில் 98 ஒன்று போட்டேன், ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்கும். அது ஐயோ இந்த 98 வாங்குற பிள்ளைங்களோட தொல்லை பா. நேராக வந்துச்சு என்கிட்ட, மிஸ் நான் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க் போட்டிருக்கீங்க மிஸ், அப்புறம் 2 மார்க் போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வர? இல்லைன்னு தானே போட்டிருக்க, போ. அழுவுது 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 அழுவுது. பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு சிரிக்குது. என்னத்துக்கு சிரிக்குது இதுன்னா, பேப்பரை பார்த்தேன் 2. அது சொல்லுது இதுக்கிட்ட, ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டுச்சு. லூஸு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரில, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்க. இந்த நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன், 100 நாளாக வந்தால் 100% அட்டெண்டன்ஸ். எதுக்கு? 100 நாள் அங்கேயே போயிடுச்சுன்னா ஒரு காது குத்துக்கு போகிறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறதில்ல, ஒரு சாவுக்கு போகிறதில்ல, உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்குறதில்ல, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு தர்றதில்ல. நீ 100 நாளும் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவியா? நீ 5 நாள் லீவ் போடு, பரவாயில்ல. 95 நாள் போ, அதுலேருந்து குறைஞ்சிடாத. ஒரு 5 days நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது காலேஜ் அங்கே ஸ்கூல் அங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போடு, பரவாயில்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போடு, அம்மா அப்பாக்காக ஒரு நாள் போடு. எல்லா இடத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான். நான் ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லார்கிட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், காவல்துறை மீது நம்பிக்கை வையுங்கள், நாட்டை ஆள்கின்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை தான். ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுனால அப்படி யோசிச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம குழந்தைகளுக்கு 2 முகம் இருக்கு, தெரியாதா? டீச்சருக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாட்ஷா படம் பார்த்தீங்களா? அவர் ஒரு கேபின்குள்ளே போவார், என் பேர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு 2வது பேர் இருக்குது, அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். அவங்களோட கனெக்டடாக இருங்க. அவர்கள் யார் என்ன என்பதனை அவர்கள் சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்கின்ற பொழுது சில தெளிவுகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கோ பியாண்ட். எல்லை கடந்து யோசிக்காமல், நான் சொன்னேன்ல அந்த டிஓ சொன்ன 2வது விஷயம் சென்சிட்டிவிட்டி. என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான். பயமா இருக்கு.
என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங்க்கு வரவங்க. என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாள் மனைவி. அக்கா தங்கை இடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை. உறவுகள் சரியாக இருக்கணும்னா just think before you speak. உறவுகளிடத்தில் பேசுகின்ற பொழுது ரொம்ப ஆழமா திங்க் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாம்லாம் கிடையாது. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கலை எத்தனை குடும்பங்கள் தாங்க முடியும்? அந்த டிஓ அனுப்பின ஒரு செய்தியை நான் சொல்றேன். சொற்கள் எவ்வளவு பாதிக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு செல்வந்தர் இருந்தாராம். அந்த செல்வந்தர் 2 நாய் இருக்குல்ல, பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். அந்த நாயோட நடந்து போயிட்டு இருக்கிறார் வாக்கிங். அப்போ ஒரு திருடன் அவரை பார்த்தான். கிட்ட வந்து சொன்னான், சார் நாய் ஜெர்மன் ஷெப்பர்டா சார்? பாயுது. திருடனை பார்த்துடன் பாயுது. சார் சரியா புடி சார், பாயுது. என்னப்பா, இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் திருட போகிறேன் சார். போயிட்டான். இவர் ரொம்ப காப்பந்தெல்லாம் அந்த நாயை கழட்டி விட்டுருந்தாரு, கட்டி போடலை. டிஓ அனுப்புறாருங்க அந்த வாய்ஸில். ஆடி போன நான் அதை படித்து போயிட்டு 3 நாள் கழித்து காலிங் பெல் அழுத்துறாங்க. பார்த்தா அந்த திருடன் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து வேல்யூபிள்ஸ் திறந்து கட்டுற, சார் இதெல்லாம் உண்டா சார்? டேய் எந்த தாண்டா? நேற்று நைட் எடுத்துட்டேன் சார். உங்ககிட்ட சொல்லிட்டு போனல, அதுதான் திருடணுன்றது இல்லை, திருடுவேங்கிறது உனக்கு தெரியட்டும், ஜாகிரதையார். இந்த திருப்பி கொடுத்தானா. அவர் சொன்னாராம், வேணாம் எனக்கு, நீ சொல்லிட்டு தானே திருடின, நான் தான் உஷாரா இல்லை, எடுத்துக்கோப்போ, நீ சம்பாரிச்சிட்டப்போ எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். எடுத்துட்டு போ, இதான் மேட்டரு. இதெல்லாம் அவர் சொல்கிற கதை அளவுக்கு தான். பாடம் எங்கே தெரியுமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பாட புத்தகங்களில் இலக்கியங்கள் ஆசிரியத்தனம் கொண்டு இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியம் தோழர். எல்லா கதைகளையும் பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து விட முடியாது. பரப்புரைக்கான சில கதைகள், படிப்பதற்கான சில கதைகள், கற்பதற்கான சில கதைகள், கற்பிப்பதற்கான சில கதைகள்னு இருக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷனல் சிஸ்டம். நான் சின்ன வயசுலேருந்து 12 வயசு வரைக்குமான குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மிக ஜாக்கிரதையான கதைகளைத்தான் என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் என் பிள்ளையிடத்தில் பேசிவிட முடியாது என்கின்ற கவனம் ஆசிரியர்களுக்கு இருக்கும். எழுத்தாளர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அவர்கள் எழுதி கொண்டு போபவர்கள், அவர்கள் வரலாற்று புருஷர்கள், அவர்கள் மீது பிழை இல்லை. அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் காலம் கொண்டாடுகிறது. ஆனாலும் ஆசிரியர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவ்வளோ சாதாரணமானது இல்லை ஆசிரியராக இருக்கிறது. போயிட்டு இருக்கிற திருடங்கிட்ட பிடிச்சி அந்த செல்வந்தர் கேட்டிருக்காருங்க, சரிதான், ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லிட்டு போ, இந்த 2 பசங்களையும் எப்படி சமாளிச்ச? இவனுங்க வெளில தானே சுற்றிட்டு இருக்கானுங்க, மயக்க மருந்து எதுவும் நீ கொடுக்கல, இவனுங்க நல்லா தான் இருக்கிறானுங்க, ஆரோக்கியமாக இருக்கிறான், எப்படிடா சமாளிச்ச சொல்லிட்டு போடா. சார் எல்லாரும் மனசில் எழுதி வச்சுட்டு போங்க. சார் இந்த நாய்களுக்கு என்ன சார் சோறு போடுவே நீ? சிக்கன் மட்டன் 7 வருஷமாக போடுறியா சார்? நான் மத்தி மீன் போட்டேன் சார். டேய் என்னடா சொல்ற? சாப்பிட்டுருச்சா? சாப்பிட்டுருச்சு சார், இதோ வாலாட்டுது பாரு, இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த கடிக்க வருதா பாரு. சரி போடா. இந்த 2 நாயையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சுட்டு அப்படி உட்காந்துச்சாங்க. 2 நாயும், 2 நாய்க்கு காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தாராங்க. அந்த செல்வந்தர், மன்னிச்சிருங்கடா, உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா அப்பா. அதனால யாரோ ஒருத்தன் உனக்கு ருசியான விஷயம் கொடுத்த உடனே உன் பரம்பரையா இருந்த நன்றி உணர்வை நீ விடுறதுக்கான காரணமா அப்பா ஆயிட்டண்டா, அப்பாவை மன்னிச்சிருவீங்களா அப்படின்ட்டு கண்ணீரோட காலில் விழுந்திருக்காரு. அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணுச்சு? 2 நாயும் உக்காந்த நிலையில அப்பாவை பார்த்துருக்கு, தன் முதலாளியை பார்த்துருக்கு, தான் செஞ்ச தப்ப புரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு நாய் சாப்பிடாம, இடத்தை விட்டு அசையாம, டாய்லெட் போல, தண்ணி குடிக்கல, சோறு சாப்பிடல, அப்படியே இருந்து 9 நாள்ல ஒரு நாய் செத்து போச்சு. அடுத்த நாய் 11 நாள்ல செத்து போச்சு. இவர் எவ்வளவு கஞ்சியும் சாப்பிடலைங்க. உயிர்
உயிர்கள் வார்த்தைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதனை மட்டும் புரிந்து கொள்வோம். கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்போம். பல விஷயங்களை மன்னிச்சிடலாம், மன்னிச்சிடலாம். சில விஷயங்களை வழிகாட்டலாம், சில விஷயங்களை கண்டிக்கலாம், சில விஷயங்களை தண்டிக்கலாம். ஆனால் தண்டிக்கின்ற பொழுது குற்றம் நடந்து விட முடியாதபடிக்கான தண்டனைக்கான அளவை உங்கள் கையில் பிடித்திருக்க முடிந்தால் தண்டனையை கையில் எடுங்கள், இல்லை என்றால் எடுக்காதீர்கள். நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிறகை விரிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் தெரிகிறது, எல்லோரும் சிட்டுக்குருவிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிடையாது. நம்மில் பல பேர் ராஜாளிகள். சிறகை விரிச்சாதானே தெரியும். சிறகை விரிந்து பறக்கின்ற பொழுதுதான் ராஜாளி என்பதனை புரியும். அப்படி புரிந்து கொண்ட சிட்டுக்குருவி நான் சிட்டுக்குருவி இல்லை, ராஜாளி என்பதனை புரிந்து கொண்டிருப்பவள். உங்கள் பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் புறாவையோ கிளியையோ பார்க்கலாம், குருவியையோ பார்க்கலாம். இல்லை, அவர்கள் ராஜாளிகளாக இருக்கக்கூடும். சிறகை விரித்து விடுங்கள். பெரிதினும் பெரிது கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.